வணக்கம் குழந்தைகளே, பெற்றோர்களே, நண்பர்களே, குடும்பத்தினர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலோட வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், குறிப்பாக குழந்தைங்களுக்கு. ஆமாம், கதை. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ரொம்ப அருமையான கதை. கண்டிப்பாக கதையோட முடிவில் நீங்கள் நிறைய நல்ல விஷயத்த தெரிஞ்சிட்ருப்பீங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் ஒரு அழகான காடு. அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? யாருமா? நம்ம புலிராஜா. ஆமாம் தானே? புலியோட தலையில் என்னமோ இருக்கே, என்னதுமா அது? ஆமாம், அதுதான் கிரீடம். ராஜா தலையில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சரி, எல்லா கதையிலையும் சிங்கம் தானே ராஜாவாக இருக்கும். ஆனால் இந்த கதையில் பாருங்கள், புலி ராஜாவாக இருக்கார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த கதையில் கூட நம்ம சிங்கம் தான் ராஜாவாக இருந்தார். அவர் ஒரு முக்கியமான வேலையாக வெளியூர் போயிட்டதுனால புலியை ராஜாவாக பதவி ஏற்றுக்க சொல்லிவிட்டு நம்ம சிங்கக்குட்டியை படைத்தளபதியாக பொறுப்பேற்றுக்க வச்சுருக்காரு. பாருங்க, நம்ம சிங்கராஜா எவ்வளோ நல்லவர். அவர் நினச்சிருந்தா தன்னோட பையன் சிங்கக்குட்டியை ராஜாவாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் வயசில் பெரியவரான திறமையான புலியை தான் ராஜாவாக சூஸ் பண்ணியிருக்காரு. நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்மளோட ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அதனால் நான் அவங்கள மட்டும்தான் பாராட்டுவேன் அப்படின்னு இல்லாமல், நிஜமாக யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ அவங்க எல்லோரும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிங்கராஜா மாதிரி பாராட்டணும். சரியா? சரி, இப்போ நம்ம புலி ராஜாவாக பதவி ஏற்றுட்ருக்காரு. பதவி ஏற்றுட்டு அடுத்து என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? முதல் பதவி நம்ம சிங்கக்குட்டிக்கு தான். பாருங்கள், புலி ராஜா என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம். சிங்கக்குட்டி தான் நமது படை தளபதி அப்படின்னு நம்ம புலி ராஜா சொல்லி அவர் கையில் என்ன கொடுக்குறாரு? ஒரு உடைவாள். உடைவாள்னா என்னன்னு தெரியுமா? போர்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். பாருங்கள், நம்ம சிங்கக்குட்டி கையில் கொடுத்தாரு. சிங்கக்குட்டியோட தலையில் இப்போ என்னமோ இருக்கே, இங்கே இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள். ஆமாம், அது ராஜாவுக்கு அடுத்து இருக்க பெரிய பதவினா அது படைத்தளபதி பதவி. அதனால் அவருக்கும் கிரீடம் இருக்குது. சரி, அடுத்து வேறு யாருக்கு என்ன பதவி கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? அதுக்கடுத்து ஆந்தை கிட்ட போகிறாரு. ஆந்தை தெரியுமா? ராத்திரியிலலாம் கண் விழிக்கும் இல்லையா? அதுதான் ஆந்தை. ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், என்ன சொல்கிறாரு புலிராஜா. ஆந்தை யாரே? நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இரவு காவல் அமைச்சர்னா இரவு நேரத்தில் நாட்டை பார்த்துக்கிற வேலை. நம்ம ஆந்தை யாரோ என்ன பண்ணுறாங்க? சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவோட பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் பதவியை எடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு? அடுத்து நம்ம புலிராஜா கழுதைக்கிட்ட போகிறாரு. கழுதைக்கிட்ட போயிட்டு யோசிக்கிறாரு, கழுதைக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கழுதையாரே, உமக்குரிய பதவி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கரடி மாமா ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கழுதையை பற்றி தப்பாக நம்ம புலிராஜா கிட்ட சொல்கிறாரு. புலிராஜா அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு மட்டும் நிற்காமல் இந்த கரடி இதே போலத்தான் ஆமை, முயல் இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இங்கே முயலோட முகமும் ஆமையோட முகமும் எவ்வளோ சோகமாயிடுச்சு. சரி, அதை கேட்டுட்டு நம்ம புலிராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கரடி சும்மாவே எல்லாரை பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், ஆமையை பற்றி என்ன சொல்லுது? ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும் அப்படின்ட்டு எல்லாரை பற்றியும் தப்பாக சொல்லிட்டுருக்காரு இந்த கரடி மாமா. நம்மள நிறைய பேர் இப்படி தானே இருக்காங்க. யாரை பற்றியும் நல்லதே உங்களுக்கு சொல்ல வராது. எல்லார்கிட்ட இருக்க குறை மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். மற்றவங்க மனசை புண்படுமேன்னு யோசிக்காமல் பேசிடுவாங்க. அப்படி தான் இந்த கரடியும் இருக்கார். ஆனால் நம்ம புலிராஜா என்ன பண்ணுறாரு? கரடியாரே, வாயை மூடும். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும் அப்படின்றாரு. அதே மாதிரி முயலுக்கு என்ன வேலை கொடுக்குறாருனா, முயல் அதிவேகமாக ஓடும், எனவே
தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்னு நம்ம புலிராஜா சொல்கிறாரு. பாருங்கள், இதை கேட்டோடனே நம்ம முயல் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த பிக்சரில் எவ்வளோ சோகமாக இருந்தார் நம்மளோட முயல். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஆயிட்டாரு. ஏன்னா யார் ஒருத்தரை பற்றியும் நல்லது சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதுக்கடுத்து கழுதை பகைவர்கள் வரும்பொழுது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும். ஆமாம், கழுதை சத்தம் போட்டு கத்தோம்ல, அப்போது யாராவது எனிமீஸ் வந்தால் நமக்கு சிக்னல் கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த வேலையை கொடுக்குறாரு. பாருங்கள், நம்ம புலிராஜா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்த்து பார்த்து கொடுக்குறாரு. ஒரு ராஜானா அப்படி தானே இருக்கணும். அப்புறம் போயிட்டு நம்ம கரடிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமையை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு நம்ம புலிராஜா சொல்கிறாரு. புலிராஜா சொன்னது கரெக்டு தானே. இவங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது, மட்டமாக கரடி மாதிரி பேசக்கூடாது. சரியா? ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை அடையாளம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வேலையை கொடுக்கணும். அப்போ தான் கரடிக்கு புரியுது. என்ன சொல்கிறாரு கரடி கடைசியாக யோசிச்சு, நீங்கள் சொல்வது சரிதான் அரசே, இப்போது தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கரடி அவர் செஞ்ச தப்பை யோசித்து பார்த்து வருத்தப்படுறாரு. என்ன பசங்களா, கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு திறமை இருக்கும். நமக்கு என்ன வரலையோ அதை நினச்சி நாம் வருத்தப்படக்கூடாது. எனக்கு ட்ராயிங் பண்ணவே வரலை, எனக்கு அழகாக பேசவே வரலை, எனக்கு சமைக்கவே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை முதல்ல நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்காக நம்ம உழைச்சோன்னா அதுக்கான சூழ்நிலை வரும்போது அதை பயன்படுத்த முடியும். சரியா? நம்ம இந்த கதையில் நீங்கள் யாரை மாதிரி இருக்க விரும்புகிறீங்க? நம்ம புலிராஜா மாதிரி தானே. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புலிராஜா என்ன பண்ணார், வேலை கொடுத்தாரு. ஆமைக்கு என்ன வேலை கொடுத்தாரு? சமையல் வேலை. நம்ம முயலுக்கு சமையல் பொருட்களை சேகரித்து வர வேலை. கழுதைக்கு பகைவர்கள் வந்தால் எச்சரிக்கிற வேலை. இதோடு மட்டும் இல்லாமல் கரடிக்கு அவர் செஞ்ச தப்பையும் உணர்த்தினார். ஸோ நம்ம இந்த கதையில் யார் மாதிரி இருக்கணும்? புலிராஜா மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நமக்குள்ளே இருக்க தனித்திறமையை கண்டுபிடிச்சி அதை நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். நான் இந்த கதையோட பேர் கூட உங்களுக்கு சொல்லலாம் பாருங்கள். இந்த கதையோட பேரே தனித்திறமை தான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி கருத்து என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு, அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். ஓகே சில்ட்ரன், என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அழகான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்க கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். சரியா? என்னோடய வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். பாய், டேக் கேர், see you in the next video.